என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 94வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற சமயத்தில், கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த இடத்திலே எவ்வளவு ஆச்சரியமாய் அறிக்கை செய்கிறார் பாருங்கள். எனக்கு தடுமாற்றம் ஏற்படுகிற சமயத்தில், என் கால் சறுக்குகிற சமயத்தில் என்னை தாங்கி பிடிப்பது எது? உம்முடைய கிருபை என்று சொல்லி கர்த்தருடைய கிருபையை இந்த இடத்தில் நினைத்து கர்த்தரை துதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் சில பேர் என்ன தெரியுமா நினைப்பாங்க, அவங்க கால் சறுக்கும்போது அவங்க அனுபவத்தை சார்ந்து போவாங்க, அல்லது அவங்க ஜெப வாழ்க்கையை சார்ந்து போவாங்க. நான் இவ்வளோ நேரம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நான் இவ்வளோ உபவாசம் பண்ணியிருக்கிறேன், அதனால் அந்த ஜெபம் தான் என்னை பாதுகாத்தது என்று சொல்லி தங்கள் கிரியைகள் மீது பல பேர் தங்கள் நம்பிக்கை வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். நல்லா ஜெபிங்க, நல்ல கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க, ஆனால் அது உங்களுக்கு சுயநீதியாய் மாறிவிடக்கூடாது, அது உங்கள் கிரியையாய் மாறிவிடக்கூடாது. மாறாக கிறிஸ்து இயேசுவின் கிருபையை முற்றுமுடிய சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் நிற்கிறதும் நிர்மூலம் ஆகாது இருக்கிறதும் உங்கள் கிருபை என்று சொல்லி எல்லா சமயத்திலும் அறிக்கை செய்யணும். மாறாக நான் நிற்கிறது என் ஜெப வாழ்க்கையினால், நான் நிற்கிறது என் அனுபவத்தினால என்று சொல்லி எந்த சமயத்திலும் சொல்லிடாதீங்க. ஏனென்றால் நம் கால்கள் சறுக்குகிற சமயத்திலே உடைய கிருபை தான் நம்மை தாங்கி நடத்துகிறது. பாருங்கள், உடைய கிருபை ஆச்சரியமானது. அந்த கிருபையை மென்மேலும் பெற்றுக்கொள்வோம். அவருடைய கிருபையை சார்ந்து நடக்க ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.